சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று வேதத்திலே படிக்கிறோம். தேவனை அண்டிக் கொள்வதனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்ன என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறதாம். அதை தேவன் நமக்கு தருகிறாராம். இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக நன்றாக கல்வி அறிவை பெற்றிருக்க வேண்டும். அந்த கல்வி அறிவின் மூலமாக நல்ல வேலை வாய்ப்பிற்குள்ளாக செல்லலாம், நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு வாழலாம். தெய்வ பிள்ளையே, ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல நாம் தேவனை அண்டிக் கொள்கிறோம். முதலாவது தேவ ஜனங்களுக்கு ஒரு நல்ல அறிவு உண்டாயிருக்க வேண்டும். நாங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் வெறும் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் கடினமாக உழைக்கலாம், உயரலாம். ஆகவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல நாம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது. தேவனிடத்தில் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனை அண்டிக் கொள்ளும் போது, தேவனோடு நல்ல உறவிலே காணப்படும் போது, வழி தவறி போகிற மனிதன் சரியான பாதைக்குள்ளாக தேவனால் வழிநடத்தப்படும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான். ஆனால் நாம் தேவனை அண்டிக் கொள்வது வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவனிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு மகத்துவமான மேன்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறதாம். அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் அதிகமாக கடினமாக உழைப்பதினால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் கல்வி அறிவினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சரீரத்திலே கடினமாக உழைக்காத ஒரு மனிதனாக காணப்படலாம். நித்திய ஜீவன் என்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதன் பாத்திரவானாக மாற வேண்டுமானால் தேவனை அறிந்திருக்க வேண்டும். மெய்யான உண்மையான ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை மனிதன் அறிந்திருக்க வேண்டும். அந்த தெய்வீக அறிவை அடைந்திருக்க வேண்டும். பின்பு அந்த தெய்வீக அறிவை அடைந்த மனிதன் அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை பின்பற்றும்படியாக தெய்வீக விசுவாசத்திற்குள் கடந்து வர வேண்டும். பின்பு அந்த விசுவாசத்தின்படியே அதிகமாக தேவனை கிட்டி சேர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனால் கொடுக்க முடியாத மகத்துவமான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை அந்த ஒன்றான ஜீவனுள்ள மெய்யான தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை ஒரே பரலோக பரிசுத்த ஜீவனுள்ள தேவன் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜீவனை வெளிப்படுத்தினாராம். அதைதான் நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. அது ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம். அது கல்வி அறிவினாலே பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதம். அது ஒரு மனிதன் சரீரத்திலே கடினமான உழைப்பினாலே பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதம். அது ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவினாலே பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதம். ஆனால் அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜீவனை மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் மனிதனுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள், சிலர் 90 வருடங்களும் சிலர் 100 வருடங்களும் வாழுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் உண்டாயிருக்கக்கூடிய மகத்துவமான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் போது அவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவனாக காணப்படுகிறான். சரீரத்திலே மரணம் உண்டானாலும் கூட நித்தியமானது, நீளமானது, நித்திய ராஜ்யத்திலேயும் அவனுடைய ஆத்துமா இளைப்பாறக்கூடியதாக என்றென்றைக்கும் தேவனை இந்த பூமியிலே அண்டி வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது என்றென்றைக்கும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஏறுகிற நரக வல்லமைக்கு தப்புவிக்கப்பட்டதாக பரலோக ராஜ்யத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்திலே அவரோடு என்றென்றைக்கும் இளைப்பாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை மனிதன் பெற்றுக் கொள்கிறான். ஆகவே தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவமான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய 70, 80, 100 ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைய வேண்டும். அதை அடையாமல் போவானே ஆனால் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேள்வி எழுப்புகிறது. தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால் முற்காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே யாருடைய குணம் உண்டாயிருந்தது என்றால் ஆதாமிலே உண்டாயிருந்த குணங்கள் தான் காணப்பட்டது. ஆதாமின் குணம் என்ன? தேவனோடு இருந்த ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை அவன் பெரிதாக எண்ணாமல் சொந்த வழியிலே பிசாசின் ஆவியை கொண்ட வலுசர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு சொந்த வழியிலே செல்லக்கூடியவனாக காணப்பட்டான். அதுதான் ஆதாமின் குணம். இன்றைக்கும் உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கும் ஆதாமின் குணம் உங்களிலே காணப்படுகிறதா? தேவனோடு உள்ள நெருங்கின ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் அந்நிய சத்தங்களுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி செல்லக்கூடிய குணம் காணப்படுகிறதா? இன்றைக்கும் உங்களிலே ஆதாமின் குணம் தான் காணப்படுகிறது. ஆதாமின் குணம் என்ன? மனைவியை குறை சொல்லக்கூடிய குணம் தான் ஆதாமின் குணம். தேவன் ஆதாமிடத்திலே கேட்டார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ ஏன் புசித்தாய்? அப்பொழுது ஆதாம் என்ன சொன்னான்? என்னுடைய மனைவி ஆகிய ஏவாள் புசிக்கும்படியாக சொன்னாள், நான் புசித்தேன். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் ஆத்துமாவை குறித்து கரிசனையற்றவர்களாக மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? இன்றைக்கும் உங்களிலே ஆதாமின் குணம் தான் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆதாமின் குணம் என்ன? ஒருவரை ஒருவர் பாவத்திலே வீழ பண்ணுகிற குணம் தான் ஆதாமின் குணம். இன்றைக்கும் உங்களுக்குரிய ஐக்கியம் ஒருவரை ஒருவர் பாவத்திலே தள்ள வைக்கக்கூடிய ஐக்கியமாய் இருக்குமே ஆனால் இன்றைக்கும் உங்களிலே காணப்படுகிற குணம் ஆதாமின் குணமாக தான் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆதாம் ஏவாளிலிருந்து தோன்றின பிள்ளைகளுடைய குணங்களை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய குணங்கள் எப்படி காணப்பட்டது? ஆபேலும் காயீனும். அவர்கள் இருவரும் சகோதரர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையே உண்டாயிருந்த குணம் எப்படி இருந்தது? பொறாமை காணப்பட்டது. ஆபேலை கொலை செய்யக்கூடியவனாக காயீன் காணப்பட்டான். கொலை செய்யக்கூடிய குணம் காணப்பட்டது. இன்றைக்கும் உங்களிலே பொறாமைகள் காணப்படுகிறதா? இன்றைக்கும் தேவனுக்கு விரும்பத்தகாத குணாதிசயங்கள் உங்களிலே காணப்படுகிறதா? இன்றைக்கும் ஆதாம் ஏவாளிலிருந்து தோன்றின அந்த காயீனின் குணாதிசயங்களை உடையவர்களாக தான் நீங்கள் காணப்படுகிறீர்கள். உங்கள் மோசமான குணங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்று
பெற்றுக்கொண்டது யாரிலிருந்து தெரியுமா? ஆதாமிலிருந்து தான் பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த ஆதாமிலிருந்து உண்டான எல்லா மோசமான குணங்களையும் உங்களிலிருந்து அகற்றி போட்டு இயேசு கிறிஸ்துவின் குணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆதாமிலிருந்து உண்டான எல்லா மோசமான குணங்களையும் உங்களிலிருந்து அகற்றி போட்டு இரண்டாம் ஆதாமாக இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல குணங்களை உங்களிலே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அதற்காகவே பரலோக ஒரே பரிசுத்த ஜீவனுள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு மனிதன் காணப்பட வேண்டும் என்பதற்கு மாதிரியாக இந்த உலகத்திலே தோன்ற பண்ணினார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். ஆனால் முதல் ஆசீர்வாதமாகிய கிறிஸ்துவின் குணத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது உங்களிலே காணப்படுகிற ஆதாமின் குணங்களாகிய மோசமான குணங்களை அகற்றும்படியாக இரண்டாம் ஆதாமாகிய ஒரே பரலோக ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாக வரும்படியாக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது மீதியுள்ள பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவைகளெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடியதாக காணப்படும். அப்படியானால் இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் முதலாவது ஆசீர்வாதமாக உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறாரே, அதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உங்களுக்குள்ளே தேவன் தருகிற ஜீவன் பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே தேவன் தருகிற ஜீவன் கடந்து வர வேண்டும். அந்த ஜீவன், தேவன் தருகிற ஜீவன் யாருக்குள்ளே காணப்படுகிறதாம்? கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறதாம். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறதாம். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவின் குணம் ஆசீர்வாதமாக உங்களுக்குள்ளே கடந்து வரும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த தீர்மானம் என்னவென்றால், கர்த்தாவே, உம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தாவே, அந்த ஜீவன் எனக்குள்ளே வரும்படியாக இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுவீர்களானால், தேவன் அந்த நித்திய ஜீவனை தம்முடைய ஜீவனாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறாரே, அந்த ஜீவனை, அந்த தேவனுடைய குணமாகிய ஜீவனை, அந்த தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே வருவதுதான் அவருடைய ஜீவனை பெற்ற அடையாளமாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை உங்களுக்குள்ளே வருவதுதான் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொண்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், பிதாவே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் தேவனால் நியமித்த எல்லா காரியங்களையும் செம்மையாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்வீர்களானால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நியமித்த கிரியைகளை செய்து முடித்தவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் மதுபானத்தை அருந்துகிறான் என்றால், இன்றைக்கு ஒரு மனிதன் புகை பிடிக்கிறான் என்றால், அவன் அதை செய்யும் போது, அவன் அந்த கிரியையை செய்யும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
கர்த்தாவே, இது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பானேயானால் நிச்சயமாகவே அதை செய்ய மாட்டார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தால் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் காணப்படும். உங்களுக்குள்ளே கிறிஸ்து காணப்படுவார். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் குணம் காணப்படும். உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் எப்பொழுது உண்டானவர்? தெய்வ பிள்ளையே, ஒரு சிருஷ்டியும் உண்டாவதற்கு முன்பாகவே ஜீவ வார்த்தை காணப்பட்டதாம். ஒன்றும் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக ஜீவ வார்த்தை காணப்பட்டது. அந்த ஜீவ வார்த்தை தான் ஜீவனாக வெளிப்பட்டது. அது யார் மூலமாக வெளிப்பட்டது என்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. அந்த ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை, அந்த ஜீவ வார்த்தையை, அவருடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆகவேதான் முதலாவது நான் சொன்னேன், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆனால் தேவனை அண்டிக் கொள்வது எதற்காக என்கிற நோக்கம் சரியாய் இருக்க வேண்டும். வெறும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மனிதன் தேவனை அண்டிக் கொள்ளக்கூடாது. அப்படி அண்டிக் கொள்வானே ஆனால் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவமான, முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமாகிய தேவனுடைய குணமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வ பிள்ளையை, இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எதற்காக தேவனை அண்டி சேர்ந்து இருக்கிறீர்கள்? அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவருடைய குணமாகிய முதலாம் ஆசீர்வாதமாகிய ஜீவ வார்த்தையை நீங்கள் அடையும்படியாக தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது யாரிடத்திலிருந்து வெளிப்பட்டது? பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை, தேவனிடத்திலே இருந்த ஜீவ வார்த்தை, அதுதான் ஜீவனாக வெளிப்பட்டது. யார் மூலமாக வெளிப்பட்டது? ஒரே பரலோக பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. அப்படியானால் தேவனிடத்தில் அந்த ஜீவ வார்த்தை இருந்தது. அந்த ஜீவ வார்த்தை ஜீவனாக வெளிப்பட்டது. அந்த ஜீவ வார்த்தை தேவனுடைய குணமாக வெளிப்பட்டது. அந்த ஜீவ வார்த்தை தேவனுடைய நித்திய ஜீவனாக வெளிப்பட்டது. அவரை கண்டோ, அவரை தொட்டோ, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த ஜீவன் தான், தேவனோடு இருந்த அந்த ஜீவ வார்த்தையாகிய ஜீவன் தான் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அவர் இந்த உலகிற்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஜீவனை குறித்து கேட்டது மாத்திரமல்ல,
சீஷர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் அருளுகிற ஜீவனாயிருந்த அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அவரை கண்டது மாத்திரமல்ல, நாங்கள் தொட்டோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் தொட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனோடு நாங்கள் நெருங்கின ஐக்கியம் கொண்டிருந்தோம். அது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கின ஐக்கியம் கொண்டதின் மூலமாக நாங்கள் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தோம் என்று சொல்லுகிறார். தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனங்களே, நீங்கள் சொல்ல முடியுமா, தேவனிடத்தில் இருந்த ஜீவ வார்த்தை ஜீவனாக வெளிப்பட்டது, அது ஒளியாக பிரகாசித்தது, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அடைந்தோம். அவருடைய குணங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அந்த ஜீவனை, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் கண்டது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை குறித்து கேட்டது மாத்திரமல்ல, அவரை தொட்டோம் என்று சொல்லக்கூடிய நெருங்கின உறவு உங்களுக்கு கிறிஸ்துவோடு காணப்படுகிறதா என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜீவனை, தேவன் அருளுகிற நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அதுதான் முதல் ஆசீர்வாதம். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இல்லை. தெய்வீக வெளிச்சமாகிய கிறிஸ்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். மீதி உள்ள ஆசீர்வாதங்கள் அதனோடு கூட சேரக்கூடியதாய் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆதாமாகிய துர்குணம் இருக்கும் வரைக்கும் இருள் காணப்படும். அதனோடு கூட இருளுக்குரிய சாபக்கேடான காரியங்கள் தான் சேருமே அல்லாமல் தேவனுடைய நல்லாசீர்வாதங்களை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நாம் அறிந்து கொள்கிறோம், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். அதனுடைய அர்த்தம் என்ன? 7 குத்து விளக்குகள் என்று சொல்லும் போது நாம் வேதத்திலே 7 ஆவிக்குரிய சபைகளை குறித்து படிக்கிறோம். சபையிலே தேவன் உலாவக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவும்படியாக விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அவர் உங்களுக்குள்ளே ஜீவனாக, அவருடைய குணமாக, நித்திய ஜீவனாக காணப்படும் போது நீங்கள் தேவனோடு நடக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், தேவனோடு உறவாடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், தெய்வீக வெளிச்சத்திலே காணப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள், ஒளியின் பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருள் காணப்படாது. தேவன் உங்களோடு உலாவுகிறவராய் இருக்கார். தேவன் அருளுகிற நித்திய ஜீவனை அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லுவது தேவன் அருளுகிற ஜீவனோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கையாய் இருக்கிறது. கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லுகிறது தேவன் அருளுகிற ஜீவனோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கையாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த ஜீவனிலே நீங்கள் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அருளுகிற ஜீவனை நீங்கள் இன்றைக்கும் பெற்றிராமல் காணப்படுவீர்களானால் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஜீவனிலே வாழவில்லை என்றுதான் வேதம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நீங்கள் சாட்சி கொடுக்க முடியுமா? நாங்கள் கிறிஸ்துவிலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவன் அருளுகிற ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம், தேவன் அருளுகிற ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறோம், நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று உங்களால் சாட்சி பகர முடியுமா? அந்த ஜீவனிலேதான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களால் சாட்சி பகர முடியுமா? தெய்வ பிள்ளையே, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்தார், உங்களை தெரிந்தெடுத்தார். அதுதான் மகிமையான வாழ்க்கை. தேவன் உருவாக்கின மார்க்கம் ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவராலும் சாட்சி பகர முடியுமா? நான் மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன், கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே காணப்படுகிறது, அந்த ஜீவனிலே நான் வாழுகிறேன் என்று உங்களால் சாட்சி பகர முடியுமா? தெய்வ பிள்ளையே, அந்த ஜீவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன் என்று உங்களால் சாட்சி பகர முடியுமா? அதுதான் மகிமையுள்ள வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த மகிமையுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவ மார்க்கத்தை உருவாக்கினார். நீங்கள்
பின்பற்றுகிற மார்க்கம் செத்த மார்க்கம் அல்ல, அது ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது. நீங்கள் ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி, பிதாவாகிய தேவன் அருளுகிற ஜீவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழாதவர்களாக காணப்படுவீர்களானால் இன்றைக்கும் நீங்கள் ஜீவ மார்க்கத்தை பின்பற்றாதவர்களாகவே காணப்படுவீர்கள். வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலே ஆதாமின் பொல்லாத குணாதிசயங்கள் காணப்பட்டது. முற்காலங்களிலே ஆதாமிலிருந்து உருவான காயினுடைய பொல்லாத குணாதிசயங்கள் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அந்த பொல்லாத குணங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக என்னுடைய ஜீவ வார்த்தையை, ஜீவனாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்து என்ன செய்தாரா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பொல்லாத குணங்களால் உண்டாகியிருந்த பகையை, நடுச்சுவரை அகற்றி போட்டாராம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவன் அருளுகிற ஜீவனை உங்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? உங்கள் பாவங்களை மன்னித்ததின் மூலமாக, உங்களுடைய சாபங்களை நீக்கினதின் மூலமாக, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை கழுவி சுத்திகரித்ததின் மூலமாக தேவன் அருளுகிற ஜீவனை உங்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய குணத்தை உங்களிலே உருவாக்கினார். தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நீங்கள் தைரியத்தோடு கிட்டி சேருகிறீர்கள். எங்கே கிட்டி சேருகிறீர்கள்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிட்டி சேருகிறீர்கள். முற்காலங்களிலே பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிட்டி சேர முடியும். வேறு எல்லாரும் பிரகாரத்திற்கு வெளியேதான் நிற்க முடியும். ஆனால் தேவன் செய்த பாக்கியம் என்ன தெரியுமா? ஆதியிலே மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனானே, அந்த ஐக்கியத்தை ஆதாமிலிருந்து தோன்றின பின் சந்ததிகளிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நெருங்கின ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜீவனை மனிதனுக்கு கொடுத்தார். தம்முடைய குணத்தை, தம்முடைய நல்ல குணங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு கொடுத்தார். அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு நல்ல மனசாட்சி வேண்டும். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கேற்ற நவமான இருதயம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நல் மனசாட்சியை ஏற்படுத்தினார், பாவங்களை மன்னித்தார், நவமான இருதயத்தை கொடுத்து அந்த நவமான இருதயத்திலே கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள செய்து, இனி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவுவேன் என்கிறார். இன்றைக்கு அந்த ஜீவனை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, அந்த நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறார்கள். அதுதான் தேவனோடு ஐக்கியப்பட்ட மெய்யான வாழ்வு. ஆகவே நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஜீவ வார்த்தையை பெற்றுக் கொள்ளாதிருப்பீர்களானால், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அருளுகிற ஜீவனை பெற்றிராமல் காணப்படுவீர்களானால், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அருளுகிற ஜீவனாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்பட்ட குணங்களை அடையாமல் காணப்படுவீர்களானால், நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிராமல் காணப்படுவீர்களானால், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய பலத்தால் நிரப்பப்படாதவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் மெய்யான வாழ்வு அல்ல, பொய்யான வாழ்வு வாழ்கிறீர்கள். இன்னும் பழைய மனுஷன்தான் உங்களிலே காணப்படுவான். ஆகவேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க
தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். எப்பொழுது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டீர்கள்? அந்த முழுக்க ஞான ஸ்நானம் என்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த போது தேவன் உங்களுக்கு நல்மனசாட்சியை கொடுத்தார். தேவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டீர்கள். தெய்வ பிள்ளை, அது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தெய்வ பிள்ளை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் மூலமாக ஒரு உண்மையுள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு உருவாக்குகிறார். அந்த உண்மையுள்ள இருதயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பூரண நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு தேவனை கிட்டி சேர வேண்டும். விசுவாசத்தோடு பூர்ண நிச்சயத்தோடும் நீங்கள் தேவனை கிட்டி சேர வேண்டும். எதற்காக? அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள இருதயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவ வார்த்தை காணப்படும், அவர்களுக்குள்ளே தேவன் அருளுகிற ஜீவன் காணப்படும், அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் குணம் காணப்படும். அவர்கள்தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஆசீர்வாதத்தை அடைந்தவர்களாயிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை அடையாமல் நீ உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் அதனால் லாபம் என்ன என்று வேதம் கேள்வி எழுப்புகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் இந்த உலகத்திலே வாழப்போகிற ஒரு குறுகிய காலத்திற்காக அல்ல வாழ்வது. நாம் நீளமான அந்த நித்திய ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையை தேவனோடு வாழும்படியாக, பிதாவாகிய தேவனோடு வாசம் பண்ணும்படியாக இந்நாட்களிலே தானே தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த தேவன் அருளுகிற ஜீவனை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிலேதான் உண்மையான தேவ வல்லமை காணப்படும். வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலே காணப்படுகிற அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரணத்தை எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு விசித்திரமான கருத்து வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. அந்த 10ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? நாம் மண்பாண்டமாகிய சரீரத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே தேவன் அருளுகிற ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே ஜீவனாகிய கிறிஸ்துவை அடைகிறோம். இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே தேவனுடைய வல்லமையாகிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி, இந்த மண்பாண்டம் உடையக்கூடியதா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறது. நிச்சயமாகவே தேவன் அருளுகிற ஜீவனை அடையக்கூடிய இந்த மண்பாண்டமாகிய சரீரம் உடையக்கூடியதாகவே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது. மனிதன் உடைந்து போகிறான். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை நீங்கள் சற்று கவனித்து பார்ப்பீர்களானால் அவரிலே காணப்பட்ட மாம்ச சரீரம் உடைக்கப்பட்டது. ஆனால் உடைக்கப்பட்ட போது அவரிலே என்ன வெளிப்பட்டது என்றால், சரீரத்திலே அவர் மரணம் அடைந்து கூட உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு காரணம் என்ன? தேவன் அருளுகிற ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டது.
பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே காணப்பட்டார். தேவனுடைய குணம் அவரிலே காணப்பட்டது. ஜீவனாகிய ஜீவ வார்த்தையினாலே அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் பாடுபட்ட போது அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. ஆனால் மண்பாண்டமாகி அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டபடியினால் தான் ஜீவன் அவருக்குள் இருந்து வெளிப்பட்டது. நீ மெய்யாகவே தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிற ஒரு தேவ மனிதனாய் இருப்பாயானால், தேவன் அருளுகிற ஜீவன் உனக்குள்ளே காணப்படுமே ஆனால் நீ சொல்ல மாட்டாய், ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள்? நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறேனே, ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவம்? நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறேனே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீ ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டாய். நீ முறுமுறுக்காமல் விசேஷித்த அனுபவத்தை வெளிப்படுத்துவாய். அந்த கஷ்டங்களிலும் அந்த உபத்திரவங்களிலும் இந்த மண்பாண்டமாகிய சரீரம் உடைக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் உனக்குள்ளே தேவனுடைய ஜீவன் உண்டு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக காணப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ளே மெய்யான ஒளி இருக்கிறது என்பதை நீ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக காணப்படுவாய். அதற்காகவே என் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, தேவன் அருளுகிற ஜீவனை வெளிப்படுத்தும்படியாக, தேவனுடைய ஒளியை வெளிப்படுத்தும்படியாக, தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக நான் உடைக்கப்படுகிறேன் என்கிற நிச்சயத்தோடு காணப்படுவாய். உன்னை தேவன் ஒரு விசேஷித்த மகிமையின் பாத்திரமாக உருவாக்கி இருப்பார். இந்த மகிமையான பாத்திரமாக நீ காணப்படுவதற்கு தேவன் செய்த மகத்துவமான கிரியை என்ன? மண்பாண்டமாகிய சரீரத்திலே அவருடைய மகிமையான ஜீவனை வைத்தார். ஆகவே மண்பாண்டமாகிய சரீரம் உடைக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் உனக்குள்ளே தேவன் அருளுகிற ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக காணப்படுவாய். கிதியோனுடைய சேனையிலே 300 பேர் காணப்பட்டார்கள். கிதியோனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவனுக்கு விரோதமாக மீதியானியர்கள் சத்துருக்கள் எல்லாம் புடைசூழ வந்தார்கள். ஆனாலும் கிதியோனுடைய சேனையிலே அவர்களிலே காணப்பட்டது என்ன? ஒவ்வொருவருடைய கரத்திலும் மண்பானை காணப்பட்டது. அதற்குள்ளே தீவட்டி காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்தார்கள்? ஒரே சமயத்திலே அவர்கள் எல்லாரும் அந்த மண்பானையை உடைத்தார்கள். உடைத்த போது அதற்குள்ளிருந்து தீவட்டி என்ன செய்தது? பிரகாசித்து எரிந்தது. அந்த வெளிச்சத்தை கண்ட சத்துருக்கள் ஓடியே போனார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தெய்வ பிள்ளையே, சத்துருக்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு ஓடி போனார்கள். இதுதான் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய மகிமைக்குரிய தெய்வீக வெளிச்சத்தை பெற்ற அனுபவமாயிருக்கிறது. உண்மையாகவே உனக்குள் தேவன் அருளுகிற ஜீவன் உண்டாயிருக்குமானால், உண்மையாகவே உனக்குள்ளாக தேவன் அருளுகிற ஜீவன் வெளிச்சமாக ஒளியாக உண்டாயிருக்குமே ஆனால், நிலே மண்பாண்டமாகிய சரீரம் காணப்படலாம். ஆனாலும் நீ உடைக்கப்படும் போது நீ மகிமையின் பாத்திரம் என்பதை வெளிப்படுத்துவாய். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய தீவட்டி பிரகாசித்து எரியக்கூடியதாயிருக்கும். தேவன் அருளுகிற ஜீவன் வெளிப்படக்கூடியதாயிருக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கப்படும். அந்த ஜீவன் வெளிப்படும் போது, அந்த தெய்வீக வெளிச்சம் பிரகாசிக்கும் போது உனக்கு வருகிற போராட்டங்கள், உனக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் இல்பொருளாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் உன்னிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்படியாக வேத வசனம் என்ன சொல்கிறது? மரணத்தை நீ எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன மரணத்தை? கிறிஸ்துவின் மரணத்தை நீ எப்பொழுதும் சுமக்க வேண்டுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? கிறிஸ்து மரித்தபடியினால் தான், கிறிஸ்து சரீரத்திலே மரணம் அடைந்தபடியினால் தான் அவர் உயிரோடு எழுந்தார். அவருக்குள்ளே தேவன் அருளுகிற ஜீவன் உண்டாயிருந்தது என்பதை வெளிப்படுத்தினார். அதுபோல கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நீ சென்றதற்கு அடையாளமாக தான் முழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்திருக்கிறாய். அப்படியானால் நீ முழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்து தேவனோடு ஒரு நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்தி பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே காணப்படும் போது, தேவனுடைய ஜீவ வார்த்தை உனக்குள்ளே காணப்படும் போது, தேவனுடைய குணங்கள் கிறிஸ்துவின் குணங்களாக காணப்படும்
போது தேவன் அருளுகிற ஜீவன் தெய்வீக வெளிச்சமாக உனக்குள்ளாக பிரகாசிக்கும் போது ஒன்றை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நீ மரணமாகி இருக்கிறாய் என்பதை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். நான் பாவத்திற்கு மரித்தாயிற்று, நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்கிற உணர்வோடு காணப்பட வேண்டும். இதை அறியாமல் தான் சில கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நான் சுமக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் அநேகர் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் முறுமுறுக்கிறார்கள், தர்க்கம் பண்ணுகிறார்கள். தேவனே என்னை பார்க்கவில்லையா, ஏன் என் உபத்திரவங்களை கண்கொண்டு காணவில்லையா என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிறேன். ஆனால் நீ அறிய வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. நீ இப்படிப்பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள், என்னுடைய மரணத்தை சுமக்கிறாய் என்று அறிந்து கொள். அந்த உண்மையான சத்தியத்தை நீ அறிந்திருந்தால்தான் அந்த பாடுகளின் மத்தியிலே, அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே இயேசுவின் மரணத்தை சுமக்கிறேன் என்கிற உணர்வோடு அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் ஒளி உனக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாய். இப்பொழுது அந்த 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே கிறிஸ்துவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு அனுபவத்திலே ஒரு தேவ பிள்ளை காணப்படும் போது கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரியக்கூடியவனாயிருப்பான். கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவனாயிருப்பான். அவனிலே சுயம் இருக்காது. அவனிலே தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்கிற ஆசையோடு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவனாயிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசங்கள் வந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் இவைகள் எல்லாம் தேவன் அருளுகிற ஜீவனை வெளிப்படுத்தும்படியாகவே என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலேயும் தெய்வீக வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவனாக, தேவன் அருளுகிற ஜீவனை அடைந்தவனாக, தேவனுடைய குணத்தை பெற்றவனாக, அதை வெளிப்படுத்தக்கூடியவனாக காணப்படுவான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எங்கே பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. காரணம், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இன்றைக்கு அநேக ஒரு அரசியல்வாதியுடைய பலம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டு என்று எண்ணி அரசியல்வாதிகளை சார்ந்து கொள்கிறார். இன்றைக்கு அநேக இந்த பூமிக்குரிய அதிகாரத்தோடு காணப்படுகிற மனிதர்களை சார்ந்து கொண்டால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை சார்ந்து கொள், உன்னிலே ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் உண்டாக்க முடியும் என்று சொல்லுகிறார். நீ மனிதனை சார்ந்து கொள்வதை பார்க்கிறோம், நீ பூமிக்குரிய அதிகாரம் உள்ள மனிதர்களை சார்ந்து கொள்வதை பார்க்கலாம், தேவனை அண்டிக் கொள்வதே நலம். ஏனென்றால் தேவன் தருகிற ஜீவன் உனக்குள்ளே காணப்படும், தேவனுடைய குணம் உனக்குள்ளே காணப்படும், தேவனுடைய ஜீவ வார்த்தை உனக்குள்ளே காணப்படும், தேவனுடைய மெய்யான ஒளி உனக்குள்ளாக இருதயத்திலே பிரகாசித்திருக்கும். உண்மையுள்ள தேவனுடைய ஐக்கியத்தோடு மெய்யான வாழ்வு வாழக்கூடிய வாழ்க்கை உடையவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்க கூடியவர்களாய் இருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அதை தான் அங்கே சொல்லுகிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். கிறிஸ்து எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார். சிலுவை பாடுகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால் நெருக்கம் உண்டானது. ஆனால் அந்த நெருக்கத்திலே அவர் ஒடுங்கி போகவில்லை. கல்லறை அவரை ஒடுக்கி வைக்க முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, நெருக்கப்பட்டும்
ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம் சிலுவை பாடுகளாக. கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கலக்கங்கள் சிலுவையின் பாடுகளின் மூலமாக வந்தது. ஆனாலும் அவர் மனமுறிவடையவில்லை. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலேயும் கலக்கம் வரும்போது நீ சொல்லுவாய், நான் கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறேன், ஆகவே நான் மனமுறிவடைகிறதில்லை. ஒருவேளை கிறிஸ்துவுக்காக நீ துன்பப்படுத்தப்படலாம் என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்படுகிறதில்லை. குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கைவிடவில்லை. அதே போல நீயும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் ஒருவேளை நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இயேசுவின் மரணத்தை சுமக்கிறபடியால் அவைகளின் மத்தியிலே தேவன் அருளுகிற ஜீவன் உண்டு என்பதை நீ விளங்க பண்ணுவாய். நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய். ஒருவேளை நீ கீழே தள்ளப்படலாம், மனிதர்கள் உன்னை கீழே தள்ளலாம், பலவிதமான பிரதிகூலமான சூழ்நிலைகள் உன்னை கீழே தள்ளலாம். என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறபடியால், என்னுடைய வார்த்தை உனக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறபடியால், என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே தெய்வீக ஒளியாய் இருக்கிறபடியால், நீ கீழே தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் நீ மடிந்து போவதில்லை. காரணம், நீ பெற்ற ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அது குமாரன் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இதுதான் இயேசுவின் சிலுவையை சுமக்கிற அனுபவமாயிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. இப்பொழுது வாருங்கள் 6ஆம் வசனத்துக்கு சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே தெய்வீக வெளிச்சமாக பிரகாசித்திருக்கிறாரா? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ளே இன்னும் அந்த பழைய ஆதாமனுடைய குணங்கள் காணப்படுகிறதா? அந்த ஆதாமிலிருந்து தோன்றின காயினுடைய குணம் காணப்படுகிறதா? இன்னும் உனக்குள்ளே இருள் காணப்படுகிறதா? அல்லது இருதயத்திலே தேவன் அருளுகிற ஜீவன் கிறிஸ்து மெய்யான ஒளியாக பிரகாசித்திருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தாவே, இன்னும் நான் பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்கிறேன் என்பதை தேவன் உங்களுக்கு ஒருவேளை வெளிப்படுத்துவாரே. ஆனால் தேவனோடு சரியான ஐக்கியம் கொள்ளும்படியாக, தேவன் அருளுகிற ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவன் அருளுகிற ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு தெய்வீக மெய்யான ஒளியாக உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கும்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பிப்பீர்களாக. தெய்வ பிள்ளையே, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை சுமக்கிறவர்களாயிருப்பீர்கள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், எப்படி கீழே தள்ளப்பட்டாலும், நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும், நீங்கள் கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஆகவேதான் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். தெய்வ பிள்ளையே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். அப்படி என்றால் சிலுவையை அனுதினமும் சுமப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் என்ன? சுய சித்தம் சிலுவையிலே அறையப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் தேவனுடைய ஜீவனை உனக்குள்ளே கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம் உண்டாக, கர்த்தாவே, என்னுடைய சுய விருப்பங்கள், என்னுடைய சுய எண்ணங்கள், என்னுடைய சுய சித்தம் அனைத்தையும் சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரம், தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரம் நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாகும், ஆசை உண்டாகும். அந்த விருப்பம் கிறிஸ்துவனுடைய ஜீவனை உனக்குள்ளே கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அது ரட்சிப்பிலே துவங்குகிறது. அது ரட்சிப்பிலே நீங்கள் வளர 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 அந்த விசுவாசத்திலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள் செல்ல கர்த்தர் அந்த ஜீவனை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். இது லேசான காரியம் அல்ல. நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, சுய சித்தமோ அறையப்படும்படி
அறியும்படியாக நான் என்னுடைய சிலுவையை சுமக்கிறேன், உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய சுயத்தை நான் சிலுவையிலே அறையும்படியாக, கர்த்தாவே, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் சுமந்து உம்மை பின்பற்றுகிறேன், உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே வரும்படியாக, தேவ சித்தம் மாத்திரம் என்னிலே நடக்கும்படியாக என்னை ஒப்புவிக்கிறேன் என்கிற விருப்பத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அந்த ஜீவன் உனக்குள்ளே பிரவேசிக்கும். அந்த கிறிஸ்துவின் மெய்யான ஒளி உனக்குள்ளே பிரகாசிக்கும். அதன் பிறகு ஒன்றுக்கும் நீ கலங்க மாட்டாய். காரணம், இயேசு கிறிஸ்து என் ஜீவன். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே ஜீவனாயிருப்பார், நித்திய ஜீவனாயிருப்பார். மண்பாண்டமாகி இந்த சரீரத்திலே உபத்திரவங்களும் நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளும் உண்டாகும் போதும் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் அருளுகிற ஜீவனை வெளிப்படுத்துவாய். அது வல்லமையாய் வெளிப்படும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளும் அந்த தேவ வல்லமைக்கு முன்பாக, அந்த தேவன் அருளுகிற ஜீவனுக்கு முன்பாக அழிந்து போகும், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இது லேசான காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் சுயத்தை வெறுத்து, ஒவ்வொரு நாளும் சுய விருப்பங்களை எல்லாம் வெறுத்து தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு உனக்கு கொடுக்கப்படுகிற சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்வது லேசான காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் மன்றாட வேண்டும், கர்த்தாவே உதவி செய்யும் என்று. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியின் பலனை கொடுத்து அவருடைய ஜீவனை கொடுப்பார். பெரிதான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து மகத்துவமான ஆசீர்வாதமாக பெற்றுக் கொள்வீர்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், பாவ பிரமாணம் என்று ஒன்று உண்டாம். அது மரணத்திற்குரிய பிரமாணமாய் இருக்கிறதா. இன்னொரு பிரமாணத்தை பற்றி பவுல் எடுத்துரைக்கிறார். அது என்ன பிரமாணம்? அது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். தெய்வ பிள்ளையே, அது பரிசுத்த பிரமாணமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, முற்காலங்களிலே ஆதாமுடைய குணம் இருளாக, காயினுடைய குணம் இருளாக உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டது. அவைகளெல்லாம் வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய வார்த்தைகளினாலே உண்டானது. அது பாவ பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மரணத்திற்குரிய பிரமாணமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாவ பிரமாணத்திலிருந்து, அந்த மரணத்தின் பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்குகிறேன் என்கிறார். விடுதலையாக்கி என்ன செய்கிறாராம்? பரிசுத்தத்திற்கேற்ற பிரமாணத்தை உங்கள் இருதயங்களிலே வைக்கிறாராம். அது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே இருந்து படித்து பாருங்கள். அதிலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை நான் செய்யாமல், நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை தான் செய்து விடுகிறேன். இன்றைக்கும் கூட உங்களிலே சிலர் அப்படி இருக்கலாம். கர்த்தாவே, நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன். கர்த்தாவே, எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதை என்னால் செய்ய முடியாமல் போகிறது என்று ஒருவேளை நீங்களும் உங்களிலே சிலரும் கூட அப்படி காணப்படலாம். பவுலுடைய முந்தின நாட்களை பார்க்கும் போது பவுல் சொல்லுகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேனோ அதை தான் செய்து விடுகிறேன். இன்றைக்கு கூட அநேக வாலிபர்கள் அதை சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார். நான் புகை பிடிக்க கூடாது என்று எண்ணுகிறேன், ஆனால் அதை தான் செய்கிறேன். நான் மதுபானத்தை அருந்த கூடாது என்று எண்ணுகிறேன், அதை தான் செய்து விடுகிறேன். நான் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேன், ஆனால் அதை தான் செய்து விடுகிறேன். இப்படி அநேக வாலிபர்களும் கூட சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனால் பவுல் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யவில்லை. ஆனால் கோபப்படக்கூடாது என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே கோபம் வந்து விடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாவம் என்கிற பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
கிரியை செய்யும்படியாக என்னை அந்த பாவ பிரமாணத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினார் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா, எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் முற்காலங்களிலே எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எண்ணினேனோ அதை செய்யக்கூடியவனாகவே காணப்பட்டேன். ஆனால் இந்நாட்களிலே அப்படிப்பட்ட பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் தேவனாலே என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இனி நீங்கள் பாவ மாம்சத்தின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்ல. காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவேதான் சொல்லுகிறார், அந்த ஆதாமுடைய குணம், அந்த காயினுடைய குணம், அந்த துர்குணங்கள் அதெல்லாம் வலுசர்ப்பத்தினால் உண்டான பிசாசின் வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் அவைகளெல்லாம் பாவம் என்கிற பிரமாணத்தை உருவாக்கி விட்டது. அது யாருடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதோ அவர்கள் இன்னும் இருளிலே தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்ய விடாதபடி அந்த பாவம் என்கிற பிரமாணத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடுதலையாக்குகிறேன். அந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி தேவன் அருளுகிற ஜீவனை கொடுக்கிறேன். அது உங்களுக்குள்ளே வரும்போது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்திரப்படும். இனி உங்களுக்குள்ளே மாம்ச சிந்தை மரணம் அல்ல, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அந்த சமாதானம் அந்த தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதுனால் உங்களுக்குள்ளே ஏற்படுகிறபடியால் அதை இந்த உலகம் எடுக்க முடியாது, அதை இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது. அதை தான் கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது. காரணம் என்ன? இந்த சமாதானம் இது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாக தேவன் அருளுகிற ஜீவனாக கிறிஸ்து இயேசு என்கிற மெய்யான தெய்வ வெளிச்சமாக உங்களுடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தர் நமக்கு ஜீவ பிரமாணத்தை வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளை, அந்த ஜீவ பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது இனி உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் ஆவியின் சிந்தையாயிருக்கும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலே காணப்பட கடவது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை காணப்படும், கிறிஸ்து இயேசுவின் குணம் காணப்படும். மகத்துவமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் எப்படிப்பட்ட மாதிரியை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி மாம்ச சரீரத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்த போது எத்தனையோ சோதனைகள் அவருக்கு வந்தது, ஆனாலும் கூட அவர் அந்த சோதனைகளின் மத்தியிலேயும் ஜெயித்து வாழ்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது மாம்ச சரீரத்தோடு தான் வாழ்ந்தார். அதைதான் நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை எப்படி அனுப்பினாராம்? பாவ மாம்சத்தின் சாயலாகும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பாவ மாம்சத்தின் சாயல். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சரீரம் உண்டாயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பாவம் செய்யக்கூடிய சரீரத்தை பெற்றிருந்தும் கூட அவர் பாவம் செய்யாமல் சோதனைகளிலே ஜெயம் எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நமக்காக அந்த மாம்சத்திலே அவர் நொறுக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஒரு பலியாக மாறினார். நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கிறிஸ்து நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட மாதிரியை வைத்திருக்கிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, நான் சரீரத்திலே வாழ்ந்தேன், சரீரத்திலே எவ்வளவோ சோதனைகள் வந்தது, ஆனால் பாவம் செய்யவில்லை, வெற்றிகரமாக வாழ்ந்தேன் என்கிற ஒரு மாதிரியை நமக்கு முன்பாக வைத்துவிட்டு சொல்கிறார், உங்களுக்கும் மண்பாண்டமாகிய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனைகள் வரும் என்றாலும் கர்த்தர் சொல்கிறார், இந்த மண்பாண்டமாகிய சரீரத்துல
தேவன் தருகிற ஜீவனை நீ பெற்றிருப்பாயானால், இந்த மண்பாண்டமாகிய சரீரத்துல நித்திய ஜீவனை பெற்றிருப்பாயானால், இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிற குணங்களை அடைந்திருப்பாயானால், இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளியை உன்னுடைய இருதயத்திலே பிரகாசிக்கும்படியாக அடைந்திருப்பாயானால், கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படி சோதனைகளிலே ஜெயித்தேனோ அதே போல நீயும் ஜெயிப்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ பிரமாணத்தை, ஆவியின் பிரமாணத்தை, நல்ல அடிச்சுவடுகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் கடந்து செல்கிற மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று வேதத்திலே பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சவால் விடலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுக்குள்ளே வருகிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உங்களை எல்லா பாவ பிரமாணங்களிலிருந்தும் விடுதலையாக்கி ஆவியின் சிந்தையை கொண்டு வருகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வசனங்கள் வரை நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்களாகி காணப்படுகிறார்கள், ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்திருக்கிற விசுவாசம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். நீங்கள் விசுவாசித்திருக்கிற விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிப்பீர்களானால் உங்களிலே நித்திய ஜீவன் காணப்படும், உங்களிலே கிறிஸ்துவின் குணம் காணப்படும், உங்களிலே பழைய குணங்கள் அகற்றப்பட்டிருக்கும், உங்களிலே மரண பிரமாணமாகிய பாவ பிரமாணம் அகற்றப்பட்டிருக்கும், உங்களிலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் காணப்படும், உங்களிலே ஆவியின் சிந்தை காணப்படும், உங்களிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தை காணப்படும், உங்கள் இருதயங்களிலே கிறிஸ்துவின் மெய்யான ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்காமல் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை எந்த ஒரு மனிதன் விசுவாசியாமல் காணப்படுகிறானோ அவன் தேவன் அருளுகிற ஜீவனை அடையாமல், நித்திய ஜீவனை அடையாமல், நித்திய நரகத்திற்கு பங்குள்ளவனாக மாறி. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், சரியான ஜீவ பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, தேவன் அருளுகிற ஜீவனை அடையும்படியா, தேவனுடைய மெய்யான ஒளியை அடையும்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களா, அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவர்களா, இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் மூலமாக, அந்த ஜீவ வார்த்தையின் மூலமாக உலகத்திலே ஒன்றும் சிருஷ்டிக்கப்படாதிருந்த நாட்களிலே உண்டாயிருந்த அந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசுவை அடைந்தவர்களா, தேவனோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொண்டவர்களாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறவர்களாக, என்றைக்கும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஏறுகிற அக்கினி கடலுக்கு விலக்கப்பட்டவர்களாக, இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, அந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைய பாத்திரவான்களாக தேவனால் வழி நடத்தப்படுகிறீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அதி சீக்கிரம் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய லேசான உபத்திரவமாய் இருக்கிறது. ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெகுமதி எப்படிப்பட்டது? நித்திய கன மகிமை உண்டாகும் என்று அறிந்து விசுவாசத்தை விடாமல் இயேசுவை நோக்கி ஓடி முடிவில் அவருடைய வாழ்வை ஜீவனை அடைகிறோம். அதனாலதான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதோ விசுவாசத்தை துவக்கினவரும்
முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். சுயம் ஒன்றும் இல்லை, தேவ சித்தம் மாத்திரம் என்னுடைய ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக அவருடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்கிறார். இந்த நாளிலேயும் தேவன் வெளிப்படுத்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? மரித்தோர், அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கும் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யாருக்கு முன்பாகவும் கேட்கிறது? மரித்தோருக்கு முன்பாகவும் கேட்கிறது. யார் இந்த மரித்தோர்? பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அக்கிரமத்திலே மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்னும் பழைய ஆதாமின் குணங்களோடு வாழ்கிற ஜனங்கள், இன்னும் தேவன் அருளுகிற ஜீவனை அடையாத ஜனங்கள், இன்னும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலேதான் நாங்கள் பங்கடைய போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழுகிற ஜனங்கள், அவர்கள் மரித்தோராகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் மரண பாவ பிரமாணத்தையே தங்களுடைய இருதயங்களிலே கொண்டிருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்பொழுதே அந்த தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் பிழைப்பார்கள். நம்முடைய கண்களை மூடுவோமா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. கிறிஸ்துவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மெய்யான வெளிச்சமாகிய தெய்வீக ஒளி இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை தான் ஒரு மனிதனிலே முதலாவது உண்டாகவே. அந்த ஜீவனை, தேவன் அருளுகிற ஜீவனை, தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதமாக ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளும் போது அவன் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே காணப்படும். மீதியுள்ள காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த காலை வேளையில வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தாவே, இன்னும் பழைய மனுஷனாகிய பழைய ஆதாமுடைய குணங்கள் எங்களிலே காணப்படுமே ஆனால் அவைகளை எல்லாம் அகற்றி போடுங்க கர்த்தாவே. அந்த பாவ பிரமாணத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுங்க கர்த்தாவே. மாம்ச சிந்தனைகளை முழுமையாக அகற்றி போடுங்க கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்கள் சதையான இருதயங்களிலே எழுதப்படும்படியா எங்களை இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் என்று உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்து நல்ல மாதிரியை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நீங்கள் நிச்சயமாகவே மெய்யான வாழ்க்கை வாழுவீர்கள். தேவன் தருகிற ஜீவனை பெற்றிருப்பீர்கள். இரண்டாம் மரணமாகிய நித்திய நரக அக்கினியிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாயிருக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தானே ஒரு பரலோக வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தை உங்களுடைய உள்ளத்திலே பெற்றவர்களாய் இருப்பீர்கள். 1000 வருட அரசாட்சியிலும் நித்திய ராஜ்யத்திலும் தேவனோடு ஆளுகை செய்யக்கூடியவர்களாய், இது தேவனை அண்டி கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இது தேவனை அண்டி சேர்கிறவர்களுக்கு வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய மாற்றமாயிருக்கும். ஆசீர்வாதங்களாய் மகத்துவமான மகிமைக்குரிய பாத்திரங்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் ஒன்றும் உங்களை மடங்கடிப்பதில்லை. அவைகளில் எல்லாம் நீங்கள் கைவிடப்படாதவர்கள், நீங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் அடிந்து போகாதவர்கள், நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதவர்கள் என்பதை உங்களுக்குள்ளே பெற்ற தேவன் அருளுகிற ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சாயலை அடைந்தவர்களாக காணப்படுவீர்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாகவே தேவன் அருளுகிற நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்களாக காணப்படுவீர்கள். நீ பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியிலே சியோனிலே காணப்படுவார். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யாரவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில்
நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகும். இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மெய்யான குறைபாடு என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கலாம். கர்த்தாவே, ஜீவனின் அதிபதியே, உம்முடைய ஜீவனை எனக்குள்ளாக கொடுத்தருளும் என்று சொல்லி நீங்கள் மன்றாடுவீர்களானால் வேண்டிடும் பக்தர்களின் குறைகளை எல்லாம் நீக்கி திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவனாய் இருக்கிற நம்முடைய பரமபிதா நிறைவான அவருடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து, நிறைவான அவருடைய குணத்தை உங்களுக்கு கொடுத்து, நிறைவான அவருடைய தெய்வீக வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்குள்ளே உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்து நிறைவுள்ளவர்களாக, ஜீவனின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்களா ஆவியின் சிந்தையோடு வாழச் செய்து எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும், வேதனை இல்லாத நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சங்கீதமானவராய் இருப்பார். அவர் உங்களுக்கு பலனுள்ள கோட்டையாய் இருப்பார். அவரே உங்களுக்கு ஜீவனாய் இருப்பார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். கர்த்ததாமே கேட்ட வசனத்தின்படி தேவன் அருளுகிற ஜீவனை, நித்திய ஜீவனை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைய செய்ய உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே நித்திய ஜீவனை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தாமே பெற்றுக்கொள்ள செய்து கர்த்தாவே உம்முடைய மரணத்தை சுமக்கிறவர்களா, கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய ஜீவனை எல்லா கஷ்டங்களிலும் வெளிப்படுத்துகிறவர்களா, கர்த்தாவே பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தாவே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை பெற்றுக் கொண்டதை கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலே ஆவி சிந்தையின் மூலமாக வெளிப்படும். கர்த்தாவே வாழ்கிற நாட்களிலே முதலாவது உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான மகத்துவமான ஆசீர்வாதமாகிய கர்த்தாவே உம்முடைய குணங்களை அடைந்தவர்களாக, நீதியுள்ள எல்லா தேவையான நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக கர்த்தாவே இரண்டாம் மரணமாகிய நித்திய நரக அக்கினியிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக, இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாக, இயேசுவே உம்மை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசித்தவர்களாக கர்த்தாவே நாள் கர்த்தருடைய நாமத்தை பலத்த துருகமாக கொண்டு தேவ பிரசனத்தை தேவ சமூகத்தை பாதுகாக்கொண்டு சுகமாய் வாழ்ந்த தேவன் தாமே கிருபை நல்குவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சத்தியத்தின்படி தேவன் அருளி செய்கிற நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்ற உன்னதமான ஜீவியம் செய்ய தேவன் தாமே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.